விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் காணாமல் போன இளைஞர் பாறைகளுக்கிடையே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காதலியை தவறாக பேசியதால் நண்பனை கொலை செய்துள்ளார் ஒரு இளைஞர். சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவத்தில் நடந்தது என்ன? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த அகூர் பகுதியைச் சேர்ந்தவர் சசிகுமார். இவர் வெள்ளிமேடுபேட்டை பகுதியில் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். வடசிறுவலூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீசனும் சசிகுமாரும் ஒன்றாக பழகி வந்தாலும் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது. ஜெகதீசனை சசிகுமார் அடிக்கடி மிரட்டியும் பொதுவெளியில் சண்டை போட்டும் இருக்கிறார். மேலும் ஜெகதீசனின் காதலியை சசிகுமார் தவறாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஜெகதீசனுக்கு சசிகுமார் மீது கடும் கோபம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த மாதம் 30ஆம் தேதி ஜெகதீசன் சசிகுமாரை மது அருந்தலாம் வா என நண்பர்களோடு அழைத்துச் சென்று மது அருந்தி இருக்கிறார். அப்போது சசிகுமாருக்கு அளவுக்கு மீறிய மதுபோதை தலைக்கேறிய நிலையில் ஜெகதீசன் அவரது நண்பர்களான ஜெகன்குமார், ஏழுமலை மற்றும் ஒரு சிறுவனுடன் சேர்ந்து சசிகுமாரின் தலையில் சுத்திகளால் அடித்தும் கல்லை போட்டும் கொலை செய்துள்ளனர். சிறுவன் அங்கிருந்து ஓடிவிட்ட நிலையில் ஜெகதீசன், ஜெகன்குமார் மற்றும் ஏழுமலை ஆகிய மூவரும் சேர்ந்து சசிகுமார் உடலை இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்று வடசிறுவலூர் பகுதியில் உள்ள பாறை இடுக்கில் போட்டுள்ளனர். சசிகுமாரை காணாமல் உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடி வந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி சசிகுமாரின் மனைவி விஷ்ணுபிரியா கணவரை காணவில்லை என வெள்ளிமேடுபேட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சசிகுமாரை தேடி வந்தனர். இந்த நிலையில் வடசிறுவலூர் பகுதியில் உள்ள பாறை இடுக்கிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அந்த பகுதி மக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். அப்பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் அங்கு சசிகுமார் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவருடைய உடல் வீசப்பட்டிருப்பதை கண்டறிந்தனர். தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் சசிகுமாரின் உடலை மீட்டு விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். காவல்துறையினரின் விசாரணையில் சசிகுமாரை இறுதியாக ஜெகதீசனுடன் பார்த்ததாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்த நிலையில் ஜெகதீசனை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அதில் சசிகுமார் ஜெகதீசனை அடிக்கடி தகாத வார்த்தைகளில் பேசி மிரட்டி வந்ததுடன் அவருடைய காதலி குறித்தும் தவறாக பேசி வந்ததால் கொலை செய்ததாக ஜெகதீசன் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதனை அடுத்து ஜெகதீசன் மற்றும் அவருக்கு துணையாக இருந்த ஜெகன்குமார், ஏழுமலை மற்றும் ஒரு சிறுவன் உட்பட 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 3 பேரை சிறைக்கும் சிறுவனை சீர்திருத்த பள்ளிக்கும் அனுப்பி வைத்தனர்.